ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆண்ட்ரி அண்டடிச்சு ரொம்ப வருஷமா வெயிட்டிங்லே இருந்த தி ஃபாரஸ்ட் படத்தோட முழு கதை விளக்கத்தாங்க. இது ஒரு சர்வைவல் த்ரில்லர்ங்க. காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா என்ன ஆகுங்கிறது தான் இந்த படத்தோட முழு கதையே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். படம் 1990களில் ஒரு பழைய காலகட்டத்தில் தாங்க ஆரம்பிக்கவே செய்யுது. ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அங்கே ஒரு ஜோடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு லவ் ஃபெயிலியர் காரணமாக ஒரு பயங்கரமான கொலையும் நடக்குதுங்க. அந்த பொண்ணு பரிதாபமாக கொல்லப்படுறா. இந்த சம்பவம் தாங்க கதையோட மெயின் ரூட்டே. இது அங்கே இருக்கிற ஒரு மரம் சாட்சியாக நின்று பார்த்துட்டு இருக்குங்க. இந்த மரத்துக்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் ஒழிஞ்சிருக்குங்க. இப்போ ப்ரெசன்ட் டைமுக்கு வரோம். நம்ம ஹீரோயின் வெண்பா அறிமுகமாகறாங்க. வெண்பா ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருங்க. அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபினா உயிர். அதுவும் காட்டுக்குள்ளே போய் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு புது அசைன்மெண்ட்டுக்காக ஒரு மர்மமான காட்டுக்குள்ளே வெண்பா கிளம்புறாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே அவங்கள எச்சரிக்கிறாங்க. ஆனால் வெண்பா அதையெல்லாம் கண்டுக்காம உள்ளே போகிறாங்க. கையில் ஒரு கேமரா, மனசில் தைரியம். இதுதான் வெண்பாங்க. காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அமைதி அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அங்கே இருக்கிற விசித்திரமான செடி கொடிகளை போட்டோ எடுக்கிறாங்க. ஆனால் அந்த காட்டுக்குள்ள வேற ஏதோ ஒன்று அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்குங்க. இதே நேரத்தில் மதி அப்படிங்கிற ஒரு புது ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அங்கே வரார். அவருக்கு அந்த காட்டில் புதுசாக போஸ்டிங் கிடச்சிருக்குங்க. மதி ரொம்ப சின்சியரான ஆஃபீஸர் கூட. காட்டை சுற்றி பார்க்க போகும்போது அவருக்கு சில விசித்திரமான தடயங்கள்லாம் கிடைக்கிது. யாரும் இந்த காட்டுக்குள்ளே அத்துமீறி நுழையிறாங்கன்னு அவருக்கு சந்தேகம் வருது. மதியம் வெண்பாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சின்ன உரையாடல் நடக்குது. இந்த காடு நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு மதி எச்சரிக்கிறாள். ஆனா வெண்பா தான் வேலையை முடிக்காம வரமாட்டேன்னு சொல்றாங்க. விதி யாரை விடுதுங்க, 2 பேர் வேற வேற பாதையில போறாங்க. இப்பதாங்க கதையோட மெயின் வில்லன் விக்டர் மகாதேவ் அப்படிங்கிற ஆள் என்ட்ரி ஒதுக்குறார். விக்டர் ஒரு சைக்கோ கொலகாரங்க. அவனுக்கு கருணையே கிடையாது. அவன் அந்த காட்டுக்குள்ள ஒரு ரகசிய கும்பலை வச்சிருக்கான். ஒரு ரிப்போர்ட்டர் விக்டரோட தப்புகளை வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாரு. ஆனா விக்டர் அவரை அசால்ட்டா போட்டு தள்ளிடுறாங்க. அந்த கொலை ரொம்ப கொடூரமா இருக்கு. இதெல்லாம் அங்க விளையாடிக்கிட்டு இருந்த 2 சின்ன பசங்க பார்த்துடுறாங்க. விக்டர் கண்ணுல அந்த பசங்க பட்டுட சாட்சியை விடக்கூடாதுன்னு விக்டர் கத்துறா. அந்த பசங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க விக்டரோட ஆட்கள். அந்த பசங்க பயந்து போய் ஓடி வராங்க. துரதிருஷ்டவசமா வெண்பா போட்டோ எடுத்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த பசங்க வராங்க. பின்னாடி துப்பாக்கியோட விக்டரோட ஆட்களும் வராங்க. வெண்பாவுக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியலங்க. அந்த பசங்களை காப்பாற்ற வெண்பா முயற்சி பண்றாங்க. இப்போ வெண்பா விக்டரோட ஹிட் லிஸ்ட்ல வந்துட்டாங்க. வில்லன் டிவி இப்போ வெண்பாவையும் சேர்த்து துரத்துது. வெண்பாவுக்கு ஓடுறதை தவிர வேற வழியே தெரியலங்க. காடு அவங்களுக்கு புதுசு. ஆனா வில்லன்களுக்கு அது அத்துப்படி. ஒரு வழியா வெண்பா ஒரு அடர்ந்த புதருக்குள்ள ஒளியிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் மதி அந்த பசங்களை தேடி வராள். அங்க துப்பாக்கி சத்தம் கேட்குதுங்க. மதி வேகமா ஓடும்போது ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுறாள். அவருக்கு பழத்த காய அடிப்படுதுங்க. அவரால் எழுந்து கூட நடக்க முடியல. இப்போ வெண்பாவுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. வெண்பா இப்போ முழுசா தனியா நிக்கிறாங்க. சுத்தியும் வில்லனோட ஆட்கள். கையில ஒரு ஆயுதம் கூட இல்லைங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிறது அவங்களோட கேமரா. அது மட்டும் இல்லாம அவங்களோட அறிவு. உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம் அவங்களுக்குள்ள வருது. இப்பதாங்க சர்வைவல் கேமையா ஆரம்பிக்குது. இத்தோட ஆட்கள் வெண்பாவை நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா ஒரு பழைய மரத்தோட பெரிய பெந்துக்குள்ள போய் நுழைகிறாங்க. மூச்சு கூட விடாம அங்க பதுங்கி இருக்கிறாங்க. விக்டர் அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். அவன் அங்க இருக்கிற சத்தங்களை கவனிக்கிறான். ஆனா வெண்பா அதிர்ஷ்டவசமா தப்பிக்கிறாங்க. அந்த பசங்களை வில்லன் பிடிச்சிடறாங்க. விக்டர் அந்த பசங்களை கொன்னுட்டு வெண்பாவை தேட சொல்றான். வெண்பா அந்த கொலையை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இனிமே அமைதியா இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு வெண்பா முடிவெடுக்கிறாங்க. வெண்பா அந்த காட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு ஆயுதம் செய்யறாங்க. வில்லனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் பொடி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் காட்டை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த இடத்துல மிருகங்கள் இருக்கும், எந்த இடத்துல ஆபத்து அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு வில்லனை தந்திரமா ஒரு குழிக்குள்ள விழ வைக்கிறாங்க. விக்டருக்கு பயம் வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு பொண்ணு நம்மளே வச்சு செய்யறாளேன்னு அவளுக்கு கோவமும் படுது. வெண்பா இப்போ தன்னை வேட்டையாட வந்தவங்களையே வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. இருட்டுல வெண்பாவோட ஆட்டம் ஆரம்பிக்குது. விடிய விடிய ஆரம்பிக்குதுங்க. வெண்பா ஒரு வழியா காட்டுல இருந்து மெயின் ரோட்டுக்கு வராங்க. அங்க ஒரு ஹைவே இருக்கு. அப்பாடா தப்பிச்சோன்னு நினைக்கும் போது அங்க விக்டர் வந்து நிக்கிறாங்க. இப்ப 2 பேருக்கு இடையில நேரடி மோதல் ஆரம்பிக்குது. விக்டர் வெண்பாவை அட்டாக் பண்றான். வெண்பா தம் முழு பலத்தையும் திரட்டி பதிலடி கொடுக்குறாங்க. அங்க ஒரு பெரிய ஃபைட் சீனே நடக்குதுங்க. சர்வைவல் தான் முக்கியம்னு வெண்பா நிரூபிக்கிறாங்க. இறுதியா விக்டர் கொல்லப்படுறாங்க. வெண்பா ரத்த காயங்களோட அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. இப்போதான் அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் லிங்க் ஆகுது.
1990 நடந்த அந்த கொலைக்கும் விக்டருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்க. அந்த மரம் இத்தனை வருஷமா ஒரு ரகசியத்தை வச்சிருந்திருக்கு. அந்த ரகசியத்தை வெண்பா கடைசியில தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த காட்டுக்கு கானு ஏன் பேர் வந்துச்சுன்னு இப்பதாங்க புரியுது. மதி என்ன ஆனாரு, அவர் உயிரோட இருக்காரா இல்லையாங்கிறது ஒரு சஸ்பென்ஸோட இந்த படத்தை எங்க முடிக்கிறாரு. படம் கடைசியில ஒரு மெசேஜ் சொல்லுதுங்க. காடு யாரையும் சும்மா விடாது அப்படின்னு சொல்றதோடைய இந்த படத்தை எங்க முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.